நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. முதலில் அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்திப்பு என்பது இந்த காலையில் நான் வந்த பிறகு ஏற்பாடு செய்யப்பட்டது. சில நண்பர்களுக்கு தகவல் தெரியவில்லை என்றால் அதற்காக என்னுடைய வருத்தத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் அது போன்ற நடக்காமல் எல்லோருக்கும் உரிய முறையில் தகவல் தெரிவித்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தகவல் கிடைக்காத நிலையிலேயும் கட்சியை மதித்து வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு மிக முக்கியமான செய்தி என்பது உத்தரகண்ட் மாநிலத்தில் ஹரீஸ் ராவத் அவர்களுடைய தலைமையில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட செய்தி தான் இன்றைக்கு அனைத்து நாளேடுகளிலும் தலைப்புச் செய்தியாக வந்திருக்கிறது. ஒரு மாநிலத்தில் அந்த ஆட்சி இருக்கலாமா, அது நம்பிக்கை பெற்றிருக்கிறதா, சட்டமன்ற உறுப்பினர் நம்பிக்கை பெறவில்லையா என்பதை தீர்மானிப்பது சட்டமன்றம்தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர அவசரமாக அசாம் மாநிலத்திற்கு பிரச்சாரத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அவர்கள் அவசர கதியில் திரும்பி வந்து அவசரமாக அமைச்சரவையை கூட்டி 356வது பிரிவை பயன்படுத்தி உத்தரகண்ட் மாநில அரசாங்கத்தை கலைப்பது என்று முடிவெடுத்திருப்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலையாகும். மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதிலும் முற்போக்கான கருத்துக்களை கூறுபவர்களை ஒடுக்குவதிலும் அது கவனம் செலுத்தி வருகிறது. இன்னும் இதையும் தாண்டி கொலை வரை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது தேசத்திற்கு மிகுந்த ஆபத்து, ஜனநாயகத்திற்கு மிகுந்த ஆபத்தாகும். இந்த செயலை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றேன். அடுத்ததாக, தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை என்பது நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வங்கிகளில் அல்லது தனியார் வங்கிகளில், கூட்டுறவு அமைப்புகளில் வாங்கிய கடனை முறையாக திருப்பி செலுத்துவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். ஒரு சில தவணைகள் கட்ட முடியாத நெருக்கடி ஏற்படுகிறது. அப்படி நெருக்கடி ஏற்படுகிற பொழுது தனியார் வங்கிகளைச் சேர்ந்தவர்கள் குண்டர்படையோடு சென்று காவல்துறையும் அதற்கு துணை புரிந்து விவசாயிகளை அச்சுறுத்துவது என்பது தொடர்கிறது. ஏற்கனவே தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டிற்கு அருகில் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த டிராக்டர் லோன் வாங்கிய விவசாயி முறையாக தவணை செலுத்தி வந்தவர் 2 தவணைகள் செலுத்தவில்லை என்கிற காரணத்தினால் வங்கி நிர்வாகிகளும் அதிகாரிகளும் குண்டர்களும் போலீஸும் சென்று அவரை இழுத்து வந்து அது ஒரு பெரிய போராட்டமாக மாறியது. அதைத் தொடர்ந்து அதேபோல் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார். இன்றைக்கு பத்திரிகைகளில் வந்திருக்கிற செய்தி, தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள கொத்தங்குடி என்கிற கிராமத்தைச் சேர்ந்த தனசேகர் என்கிற விவசாயி கூட்டுறவு சங்கத்தில் 1 லட்சம் ரூபாய் தான் கடன் பெற்றிருக்கிறார். 10,000 திருப்பி செலுத்தியிருக்கிறார். பாக்கி தொகையை அவர் திருப்பி செலுத்த வேண்டும். இந்த நிலையில் வங்கி அதிகாரிகள் தொலைபேசி மூலியமாக அவரை தொடர்ந்து அச்சுறுத்தியதன் காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனதாக இன்றைக்கு செய்தி வந்திருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட தற்கொலைகளை, இந்த சம்பவங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்பது இல்லை. ஏதோ குடும்ப தகராறின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என்பதுதான் அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்படும். விவசாயிகள் கடுமையான துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஒரு பக்கம் வெள்ளம், மறுபக்கம் கடுமையான வறட்சி, நல்ல விலையில்லாத நிலைமை, இவைகளின் காரணமாக நமது நாட்டில் தமிழகத்தில் விவசாயிகள் மிக கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவர்களது கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட தனசேகர் குடும்பத்திற்கு அரசு உதவி செய்ய வேண்டும். அந்த கூட்டுறவு சங்க கடனை ரத்து செய்ய வேண்டும், இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விஜய் மல்லையா என்பவர் தேசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் 9,000 கோடி ரூபாய் கடன் பெற்றிருக்கிறார். 9,000 கோடி. ஆனால் அவர்
இப்படிப்பட்ட தனிப்பட்ட நபர்கள் அரசு வங்கிகளில் பெற்ற கடன்கள் வராக்கடன் பட்டியல் ஒரு நீண்ட பட்டியலாக இருக்கிறது. மத்திய நிதியமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார், இந்த வராக்கடன் நாளுக்கு நாள் அதிகரிப்பது கவலை அளிக்கிறது என்று சொல்கிறாரே தவிர வசூல் செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கு நேர் மாறாக சாதாரண விவசாயிகள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் என சிறு விவசாயிகள் அரசும் வங்கிகளும் தனியார் வங்கிகளும் கூட்டுறவு வங்கிகளும் அச்சுறுத்தி வருவது என்பது மிகுந்த கவலை அளிக்கிறது. மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் மாநில அரசாங்கமாக இருந்தாலும் ஏழைகளின் பக்கமாக இந்த அரசாங்கங்கள் இல்லை. அதற்கு மாறாக வசதி படைத்தவர்களை பாதுகாப்பதிலும் வசதி படைத்தவர்கள் மேலும் லாபம் சம்பாதிக்க கொள்கைகளைத்தான் பின்பற்றி வருகிறார்கள். இந்த கொள்கைகளிலிருந்து மாற்றம் ஏற்பட வேண்டும், இந்த கொள்கையை மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடாகும். அதற்காக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய தமிழக சட்டப்பேரவைக்கு மே மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. 19ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டில் அரசியல் மிகுந்த பல்வேறு அரசியல் பரபரப்பு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அணியமைக்கிற முயற்சிகளை எல்லாம் பல்வேறு அரசியல் கட்சிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தமட்டில் தொடர்ச்சியாக 67 வரையில் 1967 வரையில் ஒரு மிகப்பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சி, செல்வாக்குமிக்க தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜ் போன்ற தலைவர்கள் இருந்த கட்சி 67 வரை இது ஆட்சி நடத்தியது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி நடத்தியது. 67ஆம் ஆண்டு அந்த கட்சி தோற்கடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது. அண்ணா முதலமைச்சரானார். அவருடைய மறைவிற்கு பிறகு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் முதலமைச்சரானார்கள். பிறகு எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி தொடங்கிய பிறகு அவர் 2 முறை 3 முறை முதலமைச்சராக இருக்கிறார். அவருடைய மறைவிற்கு பிறகு சகோதரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று கடந்த தேர்தல் வரை ஆட்சி மாறி மாறி நடைபெற்றிருக்கிறது. இந்த 2 கட்சிகளுடைய ஆட்சியில் மாற்றம் வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமாகும். அதற்கு அடிப்படையான காரணம் 2 ஆட்சிகளிலும் ஊழலில் எந்த வித்தியாசமும் வேறுபாடும் கிடையாது. சாதாரண சத்துணவு கூடத்தில் பணிபுரிகிற, சமையல் செய்கிற பணியில் வேலை கோருகிற ஆயா பணியில் இருந்து உயர் பதவிகள் வரை பணமில்லாமல் அரசாங்க வேலைக்கு செல்ல முடியாது என்கிற ஒரு அவலமான நிலை. நேர்மையான அதிகாரிகள் செயல்பட முடியாது. அதாவது அமைச்சர்களுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தால் அதிகாரிகளாக தொடரலாம். அவர்கள் நேர்மையாக செயல்பட்டால் செயல்பட முடியாது. தற்கொலை செய்து கொண்டு மாண்டு மடிய வேண்டும் என்கிற நிலைமை. அது திருநெல்வேலியில் வேளாண்மை துறையில் பணியாற்றிய நேர்மையான அதிகாரி முத்துக்குமாரசாமி கொலையே அதற்கு சாட்சி. இன்னும் பல அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆக வேலைக்கு சேர்ந்தாலும் பணம் கொடுக்க வேண்டும், சேர்ந்த பிறகும் லஞ்சம் வாங்கி கொடுக்கக்கூடிய அதிகாரியாக அந்த அதிகாரிகள் இருக்க வேண்டும் என்கிற நிலைமை. அதே போல் சாலைகள் அமைத்தாலும் சரி, கட்டிடங்கள் கட்டினாலும் சரி, ஆறு குளங்கள் வாய்க்கால்கள் தூர்வாரினாலும் சரி, எதை எடுத்து கொண்டாலும் கமிஷன். இந்த 2 கட்சிகளுமே கமிஷன் பெறுகிற கட்சிகளாக ஆட்சிகளாக தான் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது. அதே போல் இயற்கை வள செல்வங்கள், அது மணல் கொள்ளையாக இருக்கலாம், தாது மணல் கொள்ளையாக இருக்கலாம், கிரைனைட் கொள்ளையாக இருக்கலாம். இந்த கொள்ளைகளில் இந்த 2 கட்சிகளும் ஒன்றுக்கொன்று சளைத்தது அல்ல. இது ஏதோ வேண்டுமென்றே சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு அல்ல. குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக பணிபுரிந்த ஐஏஎஸ் அதிகாரி திரு சகாயம் அவர்கள், அவர் ஆட்சித்தலைவராக இருந்த பொழுது மதுரை மாவட்டத்தில் கிரைனைட் கொள்ளை குறித்து, அங்கே நடக்கிற முறைகேடுகள் குறித்து அரசாங்கத்திற்கு அறிக்கை அனுப்பி வைத்தார். ஒரு நல்ல அரசாங்கமாக, நேர்மையான அரசாங்கமாக இருந்திருக்குமையானால் அந்த அதிகாரிக்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவை பற்றி முழுமையாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடு என அவருக்கு உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும்.
ஆனால் அதற்கு மாறாக அந்த அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு வேறு துறைக்கு அனுப்பப்பட்டார். குறிப்பாக கைத்தறித்துறைக்கு அனுப்பப்பட்டார். அவர் கைத்தறித்துறைக்கு சென்ற பிறகு படுபாதாளத்தில் இருந்த கைத்தறித்துறையை தூக்கி ஒரு லாபகரமான துறையாக மாற்றினார். தமிழ்நாட்டில் அனைவரும் வேட்டி கட்ட வேண்டும் என்கிற உணர்வை அவர் ஏற்படுத்தினார். கிரானைட் கொள்ளை குறித்து உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கின் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் திரு சகாயம் அவர்களை விசாரணை அதிகாரியாக நியமித்து கிரானைட் கொள்ளை குறித்து விசாரிக்கை செய்தது. இதெல்லாம் பழசு தான், இருந்தாலும் நினைவுபடுத்துதான் சொல்கிறேன். அவர் மிக கடுமையான முயற்சி எடுத்து, அதிகாரிகள் ஒத்துழைப்பு கிடையாது, காவல்துறை ஒத்துழைப்பு கிடையாது, உதவி கிடையாது, அவைகளையெல்லாம் மீறி மிகுந்த சிரமப்பட்டு அதை விசாரித்து ஒரு அறிக்கையை கொடுக்கிற பொழுது இந்த கொள்ளை என்பது 20 ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, 1000 கோடிக்கு மேல் அரசாங்கத்திற்கு வரவேண்டிய வருமானம் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். 20 ஆண்டு காலமாக நடப்பதாக குற்றம் சுமத்தியிருக்கிறார். 1000 கோடி அளவிற்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்தியிருக்கிறார். இவை குறித்து ஆண்ட கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அந்த அறிக்கைக்கு இன்று வரையில் மறுப்பு தெரிவிக்கவில்லை. சகாயம் அவர்களுடைய அறிக்கை தவறானது, எங்களது ஆட்சியில் ஊழல் நடைபெறவில்லை என்று மதிப்பிற்மிக்க கலைஞரோ அல்லது மதிப்புமிக்க செல்வி ஜெயலலிதா அவர்களோ இன்று வரையில் அதை மறுக்கவில்லை. ஆகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய பொருள். ஆகவே இப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமாகும். இந்த விருப்பம் என்பது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குள்ள ஒரு சூழல் உருவாகி வரவில்லை. இந்த தேர்தலில் அது உருவாகி வந்திருக்கிறது. இந்த தேர்தலில் வந்திருக்கிறது. வழக்கமாக தேர்தல் என்று வந்தால் திமுக தலைமையில் ஒரு அணி, அண்ணா திமுக தலைமையில் ஒரு அணி, 2 அணி தான் தமிழ்நாட்டில் அமையும். திமுக ஆட்சியில் இருந்தால் அண்ணா திமுகவோடு பலமான அணி அமைத்து திமுக ஆட்சி அகற்றப்படும். அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தால் திமுகவோடு சேர்ந்து அண்ணா திமுக ஆட்சி அகற்றப்படும். இவைகள்தான் மாறி மாறி தொடர்ந்து சென்ற தேர்தல் வரை நடைபெற்றது. ஆனால் இந்த தேர்தலில் திமுகவோடும் யாரும் சேருவதற்கு தயாராக இல்லை, அண்ணா திமுகவோடும் சேருவதற்கு யாரும் தயாராக இல்லை. அதற்கு காரணம் மக்கள் நல கூட்டணி அமைந்ததுதான் மிக முக்கியமான காரணமாகும். அதாவது இருகட்சி ஆட்சி, இரு கட்சிகளின் தலைமையிலான கூட்டணி என்பது தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நல கூட்டணியை பொறுத்தமட்டில் அதில் இருக்கிற தலைவர்கள் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் தோழர் ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக முத்தரசன் ஆகிய 4 சரி, இந்த 4 கட்சிகளுக்கும் சரி எந்த தனிப்பட்ட தலைவர்களின் மீதும் குரோதம் கிடையாது, பகை கிடையாது. மதிப்புமிக்க கலைஞர் அவர்களையோ அல்லது மதிப்புமிக்க செல்வி ஜெயலலிதா அவர்களையோ எந்த மேடையிலேயும் இதுவரையில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் விமர்சித்தது கிடையாது. அதற்கு மாறாக அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாகத்தான் நாங்கள் விமர்சித்து கொண்டு இருக்கிறோம். தனிப்பகை அல்ல, அரசியல் ரீதியான பிரச்சனை. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த ஆட்சி என்பது ஊழல் இல்லாத ஆட்சியாக இருக்க வேண்டும், நேர்மையான ஆட்சியாக இருக்க வேண்டும், வெளிப்படையான ஆட்சியாக இருக்க வேண்டும், மதுவில்லாத தமிழகம் உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய அடிப்படையான நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த மக்கள் நல கூட்டணி அமைத்த பிறகு மக்கள் பிரச்சனைக்காக ஏராளமான இயக்கங்களை, போராட்டங்களை மிக வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். மாநிலம் முழுவதும் நடத்தியிருக்கிறோம். மதுரையிலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினோம். நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் லட்சக்கணக்கான மக்கள் ஜனவரி 26 குடியரசு நாளில் மக்கள் அதில் பங்கேற்றார்கள். மிக வெற்றிகரமாக நடைபெற்றது. அதிலிருந்து தொடர்ச்சியாக தொலைக்காட்சிகளில், பத்திரிகைகளில் மக்கள் நல கூட்டணி ஒரு விவாத பொருளாக மாறியது. மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து 4 கட்ட பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறோம். நாங்கள் மேற்கொள்ளுகிற அந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். அதாவது பகல் வேளையில் கடுமையான வெயிலில் கூட ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள்.
இரவு நேர பொதுக்கூட்டங்கள் இரவு 1:30 மணி 2 மணி வரை கூட நடைபெற்றது. 4 கட்ட பிரச்சாரத்தை முடித்திருக்கிறோம். 5வது கட்டமாக இன்று மாலை நாகர்கோவிலில் தொடங்கி நாளைய தினம் பாளையங்கோட்டை, சங்கரன்கோவில், கோவில்பட்டியில், அதாவது நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்திலும், நாளை மறுநாள் விருதுநகர், ராமநாதபுரத்திலும் 5வது கட்ட பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். மக்கள் நல கூட்டணி மிகுந்த செல்வாக்கோடு இருந்த ஒரு சூழலில், மக்களின் நல்ல ஆதரவை பெற்ற ஒரு சூழலில், நடுநிலையாளர்கள், புதிய வாக்காளர்கள், ஏறத்தாழ தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் புதிய வாக்காளர்கள் இவர்களெல்லாம் ஒரு மகத்தான ஒரு ஆதரவை தெரிவித்த நிலையில் நாங்கள் மேலும் பலமடைய வேண்டும், வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்கிற முயற்சியை நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டோம். நான் இதை தெளிவாக சொல்லுகிற பொழுது, மக்கள் நல கூட்டணி என்று நாங்கள் நவம்பர் 2ஆம் தேதி அறிவிக்கிற பொழுதே யாரோடு சேரமாட்டோம் என்பதை திட்டவட்டமாக அறிவித்தோம். வகுப்புவாத கட்சியான பாரதிய ஜனதா கட்சியோடு தேர்தல் அணி கிடையாது. அதேபோல் தவறான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றுகிற காங்கிரஸ் கட்சியோடு கிடையாது. அதேபோல் தமிழ்நாட்டில் ஊழல் புரிந்த கட்சிகளான திமுக, அதிமுகவோடு கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சியோடும் கிடையாது என்று இந்த 5 கட்சிகளோடும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்பதையும் திட்டவட்டமாக அறிவித்தோம். எங்களது கொள்கைக்கு ஒத்த நிலையில் இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எங்களோடு இணைந்து வர வேண்டும் என்று பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்தோம். அந்த 2 கட்சி தலைவர்களும், திரு விஜயகாந்த் அவர்களும் திரு வாசன் அவர்களும் எங்களது அழைப்பை ஏற்று நன்றி தெரிவித்தார்கள். அதையும் தாண்டி திரு விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, மக்கள் நல கூட்டணி முன்வைத்திருக்கிற இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் நல்ல கொள்கையாக இருக்கிறது என்று வரவேற்று வெளிப்படையாக சொன்னார். அதேபோல் வாசன் அவர்கள், இந்த கூட்டணி தலைவர்கள் நல்ல தலைவர்கள், மிகுந்த ஒற்றுமையாக சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்று அவரும் பகிரங்கமாக தெரிவித்தார். இதற்கு பிறகு நாங்கள் திரு விஜயகாந்த் அவர்களை டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி நேரில் சந்தித்து அழைப்பு கொடுத்தோம். பரிசீலித்து சொல்வதாக சொன்னார். அதேபோல் திரு வாசன் அவர்களை ஜனவரி 1ஆம் தேதி நேரில் சந்தித்து நாங்கள் அழைப்பு விடுத்தோம். அவரும் பரிசீலித்து உங்களுக்கு விரைவில் சொல்லுகிறேன் என்று அவரும் சொன்னார். இந்த சூழலில் திரு விஜயகாந்த் அவர்களை, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை பல்வேறு கட்சிகளும் தங்கள் அணியில் சேர்ப்பதற்குள்ள முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அது தவறு என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு கட்சியும் தனது அணியை பலப்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சி கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டது. மத்திய அமைச்சர்களே நேரடியாக வந்து திரு விஜயகாந்த் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். நடத்தியது மட்டுமல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு 59 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு விட்டதாகவும், உள்ளாட்சி தேர்தலில், அடுத்து வர இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் 3 மாநகராட்சி மேயர்கள் விட்டுக் கொடுக்கப்பட்டு விட்டதாகவும், மற்ற அமைப்புகளில் 40% தேமுதிகவுக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டு விட்டதாகவும் எல்லா பத்திரிகைகளிலும் செய்தி வந்ததை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இந்த சூழலில் மார்ச் 8ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள், காய் கனிந்து விட்டது, பழம் நழுவி பாலில் விழும், தேமுதிக நிச்சயமாக திமுகவோடு உடன்பாடு கொள்ளும் என்று பகிரங்கமாக பத்திரிகையாளரிடத்தில் அறிவித்தார். எல்லாவற்றிலும் இது செய்தி வந்தது. ஆனால் 10ஆம் தேதி யாருடனும் கூட்டு இல்லை என்று திரு விஜயகாந்த் அவர்கள் அறிவித்து விட்டார்கள். இதற்கு பிறகு மார்ச் மாதம் 23ஆம் தேதி ராஜகுரு, பகத்சிங், சுகதேவ் இவர்களுடைய நினைவு நாளில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் உடன்பாடு ஏற்பட்டு, மக்கள் நல கூட்டணி 110 இடங்களில் போட்டியிடுவது, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் 124 தொகுதிகளில் போட்டியிடுவது என்று உடன்பாடாகி கையெழுத்தாகி பகிரங்கமாக அறிவித்திருக்கிறோம். இப்பொழுது எங்கள் கூட்டணி பலமான கூட்டணி ஆகிவிட்டது. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில், வழக்கமான தேர்தல்களில்
அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் போட்டி, திமுக ஆட்சியில் இருந்தால் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டி என்ற இருந்த அந்த நிலை மாறி இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மக்கள் நல கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இவர்களுக்கு நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.